உங்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கம் பதவி இழந்து இன்னொரு அரசாங்கம் வர வேண்டிய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் தான் ஒரு புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கலாத கட்டத்தில் ஒரு vote on account கணக்கீட்டு வாக்கெடுப்பு நடத்தி நிதி நிலைமையை பேண வேண்டிய நிலைமை அரசாங்கத்துக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டது உண்மை. ஆனால் ஒவ்வொரு அனர்த்தம் வரும்போதும் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் சுனாமி இடம்பெற்ற போதும் அவ்வாறு இடம்பெறவில்லை. ஒவ்வொரு அனர்த்தம் நாட்டில் இடம்பெறும் போதும் ஒரு புது புது வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குத்தான் குறை அஹ், நிரப்பு அஹ், நிதிநிலை என்று இருக்கின்றது. அதாவது பற்றாக்குறை ஏற்படும் போது அதை நிரப்புவதற்கு அரசாங்கம் வழிவகை செய்யும். இப்பொழுதும் ஒரு 500 பில்லியன் ரூபாய்க்கான குறை நிரப்பு ஒதுக்கீடு இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே அதுக்கு புதிய வரவு செலவு திட்டம் தேவையில்லை. அஹ், குறை நிரப்பு இந்த 500 பில்லியன் போதாத விடத்து 800 500 பில்லியனையும் அரசாங்கம் செய்யலாம். அதுக்குரிய சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றன. அதே நேரம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லும் விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு மூலதன கணக்குக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அல்ல புதிய வீதிகள் புதிய பாலங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சொன்னால் அதை நிறுத்திவிட்டு இந்த சேதமடைந்த பாலங்கள் சேதமடைந்த வீதிகளுக்கு அது அரசாங்கம் செலவிட போகின்றது. ஆகவே இது எல்லாவற்றுக்குமே புதிய வரவு செலவு திட்டம் தேவை என்று சொல்ல இயலாது. அதுக்கு தான் குறை நிரப்பு ஒதுக்கீடு இருக்கின்றது. அது அரசாங்கம் ஏற்கனவே செய்து விட்டது. இன்னும் தேவை என்றால் அரசாங்கம் மீண்டும் அதை செய்யலாம். அந்த சட்ட ஏற்பாடு அந்த அதிகாரம் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் நான் நினைக்கின்றேன் தங்களுக்கு ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு வெறுப்பு வரணும், மக்கள் மத்தியில் அரசாங்கம் செயற்படவில்லை என்று சுட்டிக்காட்ட வேண்டும், அதனால் தாங்கள் வரப்போகிற தேர்தல்களில் வெற்றி பெறலாம் என்று நினைப்பதாகவும் இருக்கின்றது. ஆனால் கரிஷாடி சில்லா போன்றவர்கள் அவர் அவர் ஒரு பொருளியலாளர், ஒரு பொருளியல் கலாநிதி பட்டம் பெற்றவர். அவர் சொல்கிற கருத்து எல்லாமே பிழையானது என்றும் சொல்ல இயலாது. ஆனால் சில வேளைகளில் அவர் அரசியல்வாதியாக கூறும்போது இந்த அரசாங்கத்தை இக்கட்டான நிலைமைக்கு உட்படுத்தி தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இருக்கக்கூடும். ஆகவே நாங்கள் ட்ரெண்டையும் பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது.